வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாக்யலட்சுமி சீரியல்ல இன்னும் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. கோபி அவங்க அம்மா கிட்ட வந்து பேசிட்டு இருக்காரு. எழிலையும் அமிர்தாவையும் இன்னொரு குழந்தை பெத்துக்க சொல்றீங்களே, அது இப்ப எதுக்குன்னு தான் கேக்குறேங்கிறாரு. அதுல என்ன தப்பு இருக்குங்கிறாங்க ஈஸ்வரி. அவ இல்லம்மா டைமிங்கு, அவன் இந்த புது படத்துல பிஸியா இருக்கான்லம்மா அப்படின்னு கோபி மழுப்ப, இருக்கட்டும்டா அப்படின்னு ஈஸ்வரி ஆரம்பிக்க, இருங்கம்மா நான் ஃபுல்லா சொல்லி முடிச்சிடுறேன். அம்மா, சினிமா துறைங்கிறது ஒரு பிரஷரான வேலைம்மா. இந்த நேரத்துல அவன குழந்தை பெத்துக்கோன்னு சொல்லி நம்ம எக்ஸ்ட்ரா பிரஷர் குடுத்தா எப்படிம்மா அது சரியா வரும்? அப்படின்னு கோபி நிதானமா கேட்க, நீ என்னடா பேசுற? கல்யாணமானா குழந்தை பெத்துக்கிறது உலக வழக்கம் தானே? ஏன் டைரக்டருங்கெல்லாம் குழந்தை பெத்துக்கிறதே இல்லையா? அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, இல்லம்மா அது குழந்தை பெத்துக்கணும் தான், பெத்துக்குவாங்க எல்லாருமே. ஆனா அது ஒருத்தரோட ஓன் டெசிஷன் இல்லம்மா, தனிப்பட்ட முடிவு தானே. அதுல நாம தலையிடுறது அவ்வளோ சரியில்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு கோபி சொல்ல, இல்லடா நாம தலையிடணும் தான். அப்புறம் எதுக்கு வீட்ல பெரியவங்கன்னு நாம இருக்கோம்? புள்ளைங்க தப்பான முடிவு எடுக்கிறப்பெல்லாம் வீட்ல இருக்க பெரியவங்க அதுல தலையிடணும். அதையெல்லாம் திருத்தணுங்கிறாங்க ஈஸ்வரி. அதெல்லாம் சரிம்மா. அதான் ஏற்கனவே ஒரு தடவை இந்த டாபிக்க பத்தி பேசிட்டீங்கல்ல. அதான் இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும். அதுக்கப்புறம் பேசலாம்லம்மா அப்படின்னு கோபி கேட்க, யாரு அவன் அப்படி சொன்னானா? அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, எழிலா ச்சே 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 அவன்லாம் அப்பெல்லாம் ஃபீல் பண்ணல. நானே தான் எனக்கே மனசுல பட்டுச்சு. இது ஏன் ஃபீலிங்குங்கிறாரு கோபி. அதெல்லாம் அப்படியே விடக்கூடாதுடா. அப்புறம் வயசு போயிடும். பின்ன கிழவனான பிறகா பிள்ளை பெத்துக்க முடியும்? அப்படின்னு ஈஸ்வரி பிடிவாதமா நிக்க, இல்லம்மா அதுன்னு கோபி சொல்றாரு. அதெல்லாம் கண்டுக்கவே கண்டுக்காத ஈஸ்வரி. இதோ பாரு, நான் குழந்தை விஷயமா பேசிக்கிட்டே தான் இருப்பேன். எழில்கிட்டயும் அமிர்தா கிட்டயும் நான் மாத்தி மாத்தி பேசுவேன். அவங்க மனச கரைப்பேன். இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இதுல நீ தலையிடாத. இதெல்லாம் நீயும் பாக்யாவும் பேச வேண்டிய விஷயம். அவ பேச மாட்டா. உனக்கு பேச தெரியாது. அதனால தான் நான் பேசுறேன். இந்த விஷயத்தெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ போய் தூங்கு அப்படிங்கிற ஈஸ்வரி தான் அடங்க மாட்டேங்கிறத ஸ்ட்ரைட்டாவே சொல்லிடுறாங்க. கோபி ஊன்னுட்டு இருக்க. நீ போய் தூங்குப்பா. நானும் தூங்கணும்னு ஈஸ்வரி சொல்ல, ஆ சரிம்மா சரிம்மா நீங்க தூங்குங்கன்னு எல்கேஜி குழந்தை கிளம்புது. அம்மா ரூம் கதவ சாத்திட்டு வெளிய வர்ற கோபி, ஐயோ! போறதுக்கு முன்னாடியே அவன் வார்ன் பண்ணான். அப்பா நீங்க தான் பாத்துக்கணும் உங்கள மதிச்சு வந்திருக்கேன்னு. இவங்க என்னடான்னா உனக்கு பேச தெரியாதுங்கிறாங்க. ஆ ஓகே ஓகே கரெக்ட் தான். பாக்யா சொன்னது கரெக்ட் தான். அப்படின்னு தனியா நின்னு புலம்பிட்டு இருக்காரு கோபி. இனியா ஆகாஷ் கிட்ட போன்ல பேசிட்டு இருக்காங்க. எவ்வளவு நேரம் தான் நீ திருமணையிலேயே நின்னு பேசிட்டு இருப்ப? வீட்டுக்கு போ அப்படிங்கிறாங்க. வீட்டுக்கு போனாலாம் பேச முடியாது அப்படின்னு ஆகாஷ் சொல்ல, நாளைக்கு மீட் பண்றோமாங்கிறாங்க இனியா. பண்ணலாமேன்னு ஆகாஷ் சொல்ல, சரி நைட்டு ரொம்ப நேரம் முழிச்சு உட்கார்ந்து படிக்காத அப்படின்னு இனியா சொல்ல, 2 சாப்டர் தான் படிக்கணும்னு நினைக்கிறேன். அத மட்டும் படிச்சு முடிச்சிருவேன் அப்படின்னு ஆகாஷ் சொல்ல, அத நீ காலையில கூட படிக்கலாம். நல்ல பிள்ளையா போய் தூங்குன்னு இனியா சொல்ல, ஓகேங்கிறாரு ஆகாஷ். வைக்கவே மனசில்ல, ஆனாலும் வைக்கிறேன் அப்படின்னு இனியா சொல்ல, எனக்கும் இல்லதான். ஆனா என்ன பண்றது நானும் வைக்கிறேன்னு ஆகாஷ் சொல்ல, ஆ குட் நைட் டி பை பைங்கிறாங்க உள்ளர வர்ற பாக்யாவை பார்த்துட்டு இனியா. கை கால் வலியோட உள்ளர வர்ற பாக்யா கட்டில்ல கஷ்டப்பட்டு உட்கார்ந்துட்டு, ஆ மணி 11:30 ஆச்சு. தூங்கிருப்பேன்னு நினைச்சேன். இன்னும் தூங்கவே இல்ல. அப்படின்னு பாக்யா கேட்க, அப்பவே தூங்கிருப்பேம்மா. என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி பேசிட்டு இருந்தா. வைக்கவே இல்லைன்னு இனியா சொல்ல, ஆ சரி இப்பவாவது தூங்கலாமா? அப்படின்னு பாக்யா அசந்து போய் கேக்குறாங்க. ஆ சரி நீ என்ன இவ்வளோ லேட்டா வர்ற? அப்படின்னு இனியா கேட்க, வீட்ல வேலை கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு. அப்படிங்கிற பாக்யா கால அழுத்திட்டு இருக்க. என்னாச்சுமான்னு இனியா கேக்குறாங்க. கால் கொஞ்சம் வலிக்குது அதான். அப்படின்னு பாக்யா கால தேய்ச்சிக்கிட்டு இருக்க. ஆயின்மெண்ட் ஏதாவது போட்டு விடட்டுமா? அப்படின்னு இனியா ஆஃபர் பண்ண. வேண்டாம் வேண்டாம். நீ படுன்னு பாக்யா சொல்ல. சரி லைட் ஆஃப் பண்றேங்கிறாங்க இனியா. இரு நான் பண்றேன் இருன்னு பாக்யா எழுந்திருக்க போக. அம்மா கால் வலிக்குதுன்னு சொல்றேல்ல. இருமா நான் பண்றேன்னு இனியா சொல்ல. இருடி நான் பண்றேன். அப்படிங்கிற பாக்யா லைட் ஆஃப் பண்ணிட்டு, சோ அப்பா அப்படின்னு அழுத்திக்கிட்டே படுக்குறாங்க. பக்கத்துல படுத்திருக்க இனியா கிட்ட ஏதோ அசைன்மெண்ட் எழுதணும்னு சொன்னேன். எழுதிட்டியான்னு கேட்க, பாதி முடிச்சிட்டேன்மாங்கிறாங்க இனியா. ஏய் நாளைக்கு மறுநாள் சப்மிட் பண்ணணும்லன்னு பாக்யா கேட்க, ஆமாமா டைமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு இனியா சொல்ல, காலேஜ்ல டைம் கொடுக்கலையா இல்ல கொடுத்த டைமை நீ வேஸ்ட் பண்ணிட்டியா? பாக்யா கேட்க, என்ன சொல்றேங்கிறாங்க இனியா. போன்ல பேசி பேசியே டைம் வேஸ்ட் பண்றியான்னு கேக்குறேன் அப்படின்னு பாக்யா கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்கிறாங்க இனியா. முக்கியமான விஷயம் ஏதாச்சும் இருந்தாதான் போன் பேசுவேன் அப்படின்னு இனியா சொல்ல, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல.
இப்பல்லாம் மணிக்கணக்கா ஃபோன்ல பேசிக்கிட்டே இருக்க. ஏதாவது விஷயம் அர்ஜென்ட்னா கூட ஃபோன் பண்ணி சொல்லலான்னு பார்த்தா, உன் ஃபோன் பிஸி பிஸின்னு தான் வருது. அப்படி யார்கிட்ட பேசுற நீ? பாக்யா கேட்க, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தாம்மாங்கிறாங்க இனியா. இத்தன நாள் உன் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட நீ இப்படிலாம் பேசி நான் பார்த்ததே இல்லையேன்னு பாக்யா கேட்க, ஆ இப்போ அசைன்மென்ட் குடுத்துருக்காங்கல்ல, அடுத்து ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு. அப்புறம் காலேஜ் கல்ச்சுரல்ஸ் எல்லாம் வருதுல்ல, அத பத்தி பேசிட்டு இருந்தோன்னு சரளமா பொய் சொல்றாங்க இனியா. காலேஜ்ல 6, 7 மணி நேரம் ஒண்ணா தானே இருக்கீங்க. அங்கேயே வச்சு பேச வேண்டியது தானே அப்படின்னு பாக்யா கேட்க, என்னம்மா நீ இப்படிலாம் கேக்குற அப்படின்னு இனியா சலிச்சுக்க, இதோ பாரு இனியா, நான் உன்னை கவனிச்சுக்கிட்டே தான் இருக்கேன். முன்னாடிலாம் நீ எல்லார் கூடயும் சேர்ந்து உட்கார்ந்திருப்ப, இப்ப தனியா தான் உட்கார்ந்துக்கிற. முக்கியமா போனை கீழேயே வைக்க மாட்டேங்கிற அப்படின்னு பாக்யா சொல்ல, சரி இனிமே போனை நான் கையில தொடவே மாட்டேன். போதுமான்னு இனியா கேட்க, ஏய் கையில தொட வேண்டாம்லாம் நான் சொல்ல வரல. தேவைக்கு பேசுறதுக்கு தான் போனு. 24 மணி நேரமும் அதுலயே பேசிட்டு இருக்க வேணான்னு தான் சொல்றேங்கிறாங்க பாக்யா. போம்மா, சும்மா அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிற அப்படின்னு இனியா சலிப்பா சொல்ல, புள்ளைங்களுக்கு நல்லது கெட்டது சொல்லிக் கொடுக்கறது தான் அம்மாவோட வேலை. உனக்கு பிடிக்கலனாலும் நான் சொல்ல தான் செய்வேன். போனை யூஸ் பண்றத குறைச்சுக்கோ, அவ்வளவுதான் சொல்லிட்டேம்மா அப்படின்னு பாக்யா சொல்ல, சரி குறைச்சுக்கிறேன். இத வச்சு அடுத்து ஒரு 1/2 அன் ஹவருக்கு பேசிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு இனியா திரும்ப, ஆ ஏதாவது சொல்லிட்டா கோவம் வருது. இப்ப எதுக்கு நீ கோவப்படுறன்னு பாக்யா கேட்க, அதான் ஃபோன் பேசுறத குறைச்சுக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல. விடு, அசைன்மெண்ட் நாளைக்கு முடிச்சு குடுத்துடுறேன். சரியா அப்படின்னு இனியா கேட்க, சரி சரிங்கிறாங்க பாக்யா. குட் நைட்னு இனியா கடுப்பா சொல்ல, குட் நைட்டுங்கிறாங்க பாக்யாவும். இனியா திருதிருன்னு முழிச்சிட்டு படுத்துட்டு இருக்க, பக்கத்துல இருக்க பாக்யா பாத்துக்கிட்டே படுத்திருக்காங்க. அடுத்த நாள் பொழுது விடியுது. ஈஸ்வரி உட்கார்ந்து காஃபி குடிச்சிட்டு இருக்க, அம்மான்னு கூப்பிட்டுட்டு நியூஸ் பேப்பரோட கோபி வந்து பக்கத்துல உட்கார்றாரு. இந்தாங்க பேப்பர் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஒன்னு தமிழ், இன்னொன்னு இங்கிலீஷ்னு கொடுக்க, கையில பேப்பரை எடுக்கிற ஈஸ்வரி, கோபி காஃபி வேணுமான்னு கேக்குறாங்க. இல்லம்மாங்கிறவரு கிச்சனை எட்டி பார்க்க, பாக்யா இட்லி ஊத்திக்கிட்டு இருக்காங்க. ஜெனி பால் பாட்டில இருந்து மாடியில இருந்து கீழே வரவங்க கிச்சனுக்குள்ள போய் ஆன்ட்டின்னு கூப்பிட, சொல்லு ஜெனிங்கிறாங்க. காய்ச்சின பால் இருக்கான்னு கேட்க, ஐயோ இல்லையே ஜெனி, எல்லாத்துலயும் காஃபி போட்டுட்டேன். பாப்பாவுக்கு பால் வேணுமான்னு பாக்யா கேட்க, ஆமா ஆன்ட்டிங்கிறாங்க ஜெனி. சரி 2 நிமிஷம் இரு நீயே, நான் காய்ச்சி கொடுக்குறேன்னு பாக்யா சொல்ல, தேங்க்ஸ் ஆன்ட்டிங்கிறாங்க ஜெனி. உடனே பாக்யா வேக வேகமா போய் ஃப்ரிட்ஜ்ல இருந்து பால் எடுத்துட்டு வந்து அத காய்ச்சறதுக்கு ரெடியாக கோபி பார்த்துட்டு யோசிக்கிறாரு. கிச்சன்ல வேலை பார்த்துட்டு இருக்க செல்வி, அக்கா அமிர்தா எங்க அப்படின்னு கேட்க, நிலாவுக்கு உடம்பு சரியில்லை, கூடவே இருக்காங்கறாங்க பாக்யா. நிலாவுக்கு என்னாச்சு ஆன்ட்டின்னு ஜெனி கேட்க, நல்லா கோல்டு, லேசா ஜுரமும் இருக்கு அப்படின்னு பாக்யா சொல்லிட்டு இருக்கா. அச்சச்சோன்னு உச்சு கொட்டிட்டு இருக்காங்க செல்வி. கஷாயம் போட்டு கொடுத்துருக்கேன், சரியாயிடும் அப்படிங்கிற பாக்யா காய்ச்சின பால் எடுத்து ஆத்தி பாட்டில்ல ஊத்துறாங்க. இந்தா ஜெனின்னு பாட்டில மூடி போட்டு நீட்ட, தேங்க்ஸ் ஆன்ட்டின்னு வாங்கிட்டு ஜெனி போறாங்க. கொஞ்சம் சீக்கிரமா பண்ணுன்னு செல்விகிட்ட சொல்லி பரபரப்பா வேலையை பார்த்துட்டு இருக்காங்க பாக்யா. இதையெல்லாம் ரொம்ப கோபி சங்கடத்தோட பார்த்துட்டு இருக்க, ஏன் கோபி இன்னைக்கு சீக்கிரமா எந்திரிச்சிட்டியோன்னு ஈஸ்வரி கேக்குறாங்க. ஆமாமா, 5 மணிக்கெல்லாம் முழிப்பு வந்துருச்சுமா. சரி வாக்கிங் போலான்னு ஃப்ரெஷ்ஷா கீழே இறங்கி வந்து பார்த்தா, அதுக்கு முன்னாடியே பாக்யா அங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்காமா அப்படின்னு கோபி சொல்ல, இத்தனை பேர் இருக்கோம்ல, சீக்கிரமா எந்திரிச்சு சமைச்சாதான் வேலைக்கு ஆகும் அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, ம்ங்கிற கோபி பாக்யா ஓடி ஓடி வேலை பார்க்கறத பார்த்துக்கிட்டு இருக்காரு. அம்மா பிரேக்ஃபாஸ்ட் ரெடியான்னு கேட்டுக்கிட்டே இனியா வர்றாங்க. ரெடி ஆகிக்கிட்டே இருக்கு, இன்னும் ஒரு 15 மினிட்ஸ்மா ரெடி ஆயிடும் அப்படின்னு பாக்யா சொல்லிக்கிட்டே வேலையை பார்க்க, காலேஜுக்கு இன்னைக்கு சீக்கிரம் போகணுமா அப்படின்னு இனியா சொல்ல, அத முன்னாடியே என்கிட்ட சொன்னியா நீ அப்படின்னு பாக்யா கத்த, சொல்ல மறந்துட்டேங்கிறாங்க இனியா. நீ என்னடானா 15 மினிட்ஸ் ஆகுங்கிற அப்படின்னு இனியா சொல்ல, ஐயோ நீ ரெடி ஆயிட்டு வர்றதுக்குள்ள பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிரும்டி போ அப்படின்னு பாக்யா சொல்ல, சரி ஓகேன்னு கிளம்புறாங்க இனியா. செல்வி குடு அப்படின்னு மிளகாய வாங்க, அக்கா எவ்வளோ நேரம் தான் தலையில ஈரத்துண்டோட இருப்ப, அது வேற சளி பிடிச்சுக்கிட்ட போகுது அப்படின்னு செல்வி சொல்ல, சட்னிக்கு மட்டும் தாளிச்சிடுறேன் அப்படின்னு பாக்யா சொல்லிட்டு வேலையை பாக்குறாங்க. அக்கா நான் தாளிச்சுக்கிறேன், நீ போ, நீ போய் தலையை துவட்டு போன்னு செல்வி சொல்ல, பாத்துக்கிறியா, இந்த 2 நிமிஷத்துல ஆஃப் பண்ணிடுங்கிறாங்க பாக்யா. சரி சரி நான் பாத்துக்கிறேன் அப்படிங்க பாக்யா இந்த பக்கம் வர்றாங்க. அத்தை எல்லாருக்கும் டிஃபன் ரெடி பண்ணிட்டேன், மத்தியானத்துக்கு எல்லாருக்கும் சாப்பாடும் ரெடி பண்ணிட்டேன். எழிலும் செழியனும் வெளியே பாத்துக்குவாங்க. உங்களுக்கு அமிர்தாவுக்கு ஜெனிக்கு எல்லாருக்கும் ரெஸ்டாரண்ட்ல இருந்து வந்துருங்கிறாங்க பாக்யா. ரெஸ்டாரண்ட்ல இருந்து வருமா, ஏன் நீ சமைக்கலையா அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, நேரம் ஆயிடுச்சு அத்தை, நேத்தே ரெஸ்டாரண்ட்டுக்கு போகல, இன்னைக்காவது போகணும் அப்படின்னு பாக்யா சொல்ல, கோபி குற்ற உணர்ச்சியில தலையை குனிஞ்சிட்டு இருக்காரு. கையோட அந்த லஞ்சையும் நீ ப்ரிப்பேர் பண்ணி வச்சிடலாம்ல, அது என்ன வேற யாரோட ரெஸ்டாரண்டா, உன்னோட இதுதானே, இன்னைக்கு கொஞ்சம் லேட்டா போனா யார் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, மளிகை சாமான்லாம் கொண்டு வர சொல்லியிருக்கேன், நான் போனாதான் அதையெல்லாம் ஒரு தடவை பார்க்க முடியாத அப்படின்னு பாக்யா சொல்ல, அப்ப
குழந்தைங்களுக்கும் ஹோட்டல் சாப்பாடா அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, இல்ல அவங்களுக்கும் இனியாவுக்கு சமைக்கிறப்பவே சேர்த்து சமைச்சிட்டேன் அப்படின்னு பாக்யா சொல்ல, என்ன பாக்யா இது, எனக்கு மட்டுமாவது ஒரு பிடி போட்டு லெமன் சாதமோ புளி சாதமோ பண்ணி வச்சிருக்கலாம்ல. உன்னை கஷ்டப்படுத்தணும்ல நான் கேட்கல. எனக்கு ஹோட்டல் சாப்பாடு உடம்புக்கு ஒத்துக்க மாட்டேங்குது அப்படின்னு ஈஸ்வரி சொல்லிட்டு இருக்க அமைதியா பார்த்துட்டு நிக்கிறாங்க பாக்யா. அம்மா, என்னம்மா நீங்க? பாக்யா ஏதோ தெருமுனையில இருக்க ஹோட்டல்ல இருந்து ஆர்டர் பண்ற மாரி சொல்றீங்க. பாக்யாவோட ரெஸ்டாரண்ட் ஈஸ்வரி ஃபுட்ஸ். அங்க இருந்து தானேம்மா சாப்பாடு வரப்போகுது. நல்லா தான் இருக்குங்கிறாரு கோபி. ஆனா இவ சமைக்க மாட்டால்ல அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, அதெல்லாம் பாக்யாவுக்கு தெரியாதாம்மா? அதெல்லாம் அவ பாத்துப்பா, விடுங்க. அம்மா, எவ்வளவு வேலை தான் ஒரு ஆளால பண்ண முடியும்? அவளும் பாவம் இல்லங்கிறாரு கோபி. அம்மா, இன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்டாரண்ட்ல இருந்து சாப்பாடு வரட்டுமா அப்படின்னு கோபி சொல்ல, சரி, ஒரு நாள் தானே. சரி பாக்யா, எல்லாருக்கும் பேக் பண்ணி குடுப்பியே அந்த மாதிரி எல்லாம் குடுக்காத. டிஃபன் பாக்ஸ்லயோ கேரியர்லயோ குடுத்து விடு. அப்பதான் வீட்டு சாப்பாடு சாப்பிடுற மாதிரி எண்ணமாவது வரும் அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, அடேங்கப்பான்ற மாதிரி கோபி பாக்க, சரிங்க அத்தை, நான் அப்படியே கொடுத்து விட்டுறேன். நான் போய் ரெடி ஆகுறேன்னு திரும்பிடுறாங்க பாக்யா. மறுபடியும் கிச்சனுக்குள்ள போற பாக்யா தலையில இருக்க துண்டு கூட அவுக்காம வேலை பார்த்துட்டு இருக்கத பரிதாபமா பார்த்துட்டு இருக்காரு கோபி. பாக்யா தலைய கட்டிட்டு கீழே வர்றாங்க. எழில பார்த்துட்டு, எழிலே ஒரு 2 நிமிஷம்டா காஃபி போட்டு தரேங்கிறாங்க. அக்கா இருக்கா, எழில் தம்பிக்கு தான் நான் காஃபி போட்டுட்டு இருக்கேன்னு செல்வி சொல்ல, சரி சரி. நிலா எப்படி இருக்கா அமிர்தான்னு அங்க நிக்கிற அமிர்தா கிட்ட கேக்குறாங்க பாக்யா. ஃபீவர் கொஞ்சம் குறைஞ்சிருக்குமா, ஆனா இருமிக்கிட்டே இருக்கா அப்படின்னு அமிர்தா சொல்ல, கஷாயம் கொடுத்தேனே முழுசா குடிச்சாலா இல்லையா? பாக்யா கேட்க, அதெல்லாம் குடிச்சிட்டாமா அப்படின்னு அமிர்தா சொல்ல, சாப்பாடுங்கிறாங்க பாக்யா. இதோ அவளுக்கு தான் இட்லி எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன் அப்படின்னு அமிர்தா பிளேட்ட கையில எடுக்க, ஓ சரிம்மா, நீ போய் கொடு அப்படின்னு பாக்யா சொல்ல, சரிம்மா, நான் போய் நிலாவுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துடட்டுமான்னு அமிர்தா கேக்குறாங்க. அதெல்லாம் நீ வர வேண்டாம் அமிர்தா, நான் பாத்துக்கிறேன். நீ போம்மா, போய் அவளுக்கு சாப்பாடு கொடு அப்படின்னு பாக்யா சொல்ல, சரின்னு கிளம்பிடுறாங்க அமிர்தா. செல்வி, எல்லாருக்கும் காஃபி குடுன்னு பாக்யா சொல்ல, சரிக்காங்கிறாங்க செல்வி. மாடியில இருந்து இறங்கி வர்ற இனியா, அக்கா குட் மார்னிங்னு சொல்ல, குட் மார்னிங்னு சொல்லிட்டு அமிர்தா மேல போறாங்க. இனியா கீழே வர்றாங்க. கோபி சோஃபால உட்காந்து மொபைல பாத்துட்டு இருக்க, டாடி அப்படிங்கிறாங்க இனியா பக்கத்துல வந்து. வாமா, காலேஜுக்கு கிளம்பிட்டியா அப்படின்னு கோபி மொபைல பாத்துக்கிட்டே கேட்க, பேக வச்சுட்டு, ஆமா டாடி இதோ வர்றேன்ட்டு போறாங்க இனியா. அம்மா அப்படின்னு கூப்பிட்டுட்டு இனியா கிச்சனுக்குள்ள வர, வா இனியா வந்து உட்காரு சாப்பிடலாமாங்கிறாங்க பாக்யா. அம்மா, எனக்கு வேண்டான்னு இனியா சொல்ல, ஏய் சொன்ன நேரத்துக்குள்ள சமைச்சிட்டேன்ல, சாப்பிடுறதுக்கு என்னங்கிறாங்க பாக்யா. அம்மா, எனக்கு டைம் இல்லம்மா அப்படின்னு இனியா சொல்ல, சீக்கிரம் போகணும்னு சொல்லியிருந்தீன்னா அதுக்கேத்த மாதிரி ஏதாவது பண்ணிருக்கலாம்ல அப்படின்னு பாக்யா கேட்க, இந்தாங்கன்னு காஃபியை கொண்டு வந்து செல்வி கொடுத்துட்டு போறாங்க எழில் கிட்ட. அதான் மறந்துட்டேன்னு சொல்றேன்ல அப்படின்னு இனியா சொல்லிட்டு இருக்க, பாக்யா கோவமா பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஏய் லட்டு, இப்ப எதுக்கு நீ இவ்ளோ டென்ஷன் ஆயிட்டு இருக்கிற அப்படின்னு எழில் கேட்க, அண்ணே, இல்லண்ணே, ஸ்பெஷல் கிளாஸ் வச்சிருக்க மேம் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்னு, 1 மினிட் லேட்டா போனாலும் திட்டுவாங்க அப்படின்னு இனியா சொல்ல, சரி இரு, இட்லியை நான் டிஃபன் பாக்ஸ்ல போட்டு தர்றேன், போற வழியிலேயே சாப்பிட்டுக்கோங்கிறாங்க பாக்யா. அம்மா மாமா, வேண்டாமான்னு இனியா சொல்ல, சரி லஞ்ச் பாக்ஸாவது எடுத்துட்டு போங்கிறாங்க பாக்யா. ஐயோ எனக்கு வேண்டாமா அப்படின்னு பாக்யா இனியா சலிப்பா சொல்ல, ஏய் உனக்காக தாண்டி எல்லாம் பண்ணுனேங்கிறாங்க பாக்யா. நீ சாப்பிடாத, எனக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு அப்படின்னு இனியா அங்கேயே நின்னு பேசிட்டு இருக்க, ஏன்னுட்டு இருக்காங்க பாக்யா. இனியாவோட மொபைல் ரிங் ஆகுது. டீப்பாய் மேல இருக்க அவங்க மொபைல்ல பாக்குற கோபி ஒரு மாதிரி திடுக்கிட்டு போறாரு. இங்க இனியா கிச்சன்ல நின்னு அவங்க அம்மாட்ட எனக்கு டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க. இனியா லேட் ஆகுதுன்னா நான் டிராப் பண்ணட்டுமான்னு எழில் கேட்க, இல்லன்னு வேண்டாம் வேண்டாங்கிறாங்க இனியா. அம்மா, ஒரு 100 ரூபீஸ் இருந்தா தர்றியா அப்படின்னு பாக்யா கிட்ட கேட்க, அப்படின்னு தேடுறாங்க பாக்யா. இரு இரு, நான் தரேன் அப்படிங்கிற எழில் பாக்கெட்ல இருந்து பர்ஸ் எடுத்து அதுல இருந்து பணத்தை கொடுக்கறாரு. டீப்பாய் மேல இருந்த மொபைல் எடுத்து கோபி பார்க்க, அதுல ஏன்னு போட்டு ஹார்ட் சிம்பல் போட்டிருக்கு. அவருக்கு ரொம்பவே ஒரு மாதிரி பதட்டமா அதிர்ச்சியுமா இருக்கு. ஒரு 2 நிமிஷம் சாப்பிட்டு போறதுல என்ன ஆயிட போகுது உனக்கு அப்படின்னு பாக்யா கேட்க, வேண்டாமா அப்படின்னு எழில்கிட்ட இருந்த பணத்தை வாங்கிட்டு தேங்க்ஸ் அண்ணன்ட்டு கிளம்புறாங்க இனியா. வர்ற இனியா வேகமா பேக் எடுத்துட்டு டீப்பாய் மேல இருக்க மொபைல் எடுத்துட்டு வரேன் டாடின்ட்டு வேகமா போறாங்க. இனியான்னு கோபி கூப்பிட நிக்கிறாங்க. மணி 8 கூட ஆகல, ஏன் சீக்கிரம் காலேஜுக்கு கிளம்புற அப்படின்னு கோபி எழுந்து வந்து பக்கத்துல நின்னு கேட்க, அது ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கு டாடின்னு சமாளிக்கிறாங்க இனியா. இத கிச்சன்ல இருந்து பாக்யா ஒரு கண்ணு வச்சு பாத்துக்கிட்டே இருக்காங்க. இல்ல இப்ப செமஸ்டர் எக்ஸாம் எதுவும் வருதா அப்படின்னு கோபி கேட்க, இல்லங்கிறாங்க இனியா. அப்புறம் இதுக்கு இனியாமா ஸ்பெஷல் கிளாஸ் எல்லாம் வைக்கிறாங்க கோபி கேட்க, அது எனக்கு சிலபஸ்லாம் முடிக்கல, அத ஃபினிஷ் பண்றதுக்காக வைக்கிறாங்க அப்படின்னு இனியா சொல்ல, சரி எப்படி போறேன்னு கோபி கேக்குறாரு. என்னடாடி கேள்வி, காலேஜ் பஸ்ல தான் போறேன் அப்படின்னு இனியா சொல்ல, ஓ ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குன்னு காலேஜ் பஸ் எர்லியரா வந்துருமா
அப்படின்னு கோபி கேட்க, ஐயையோ! என்ன பதில் சொல்றதுன்னு இனியா திடுக்கிட்டு போறாங்க. ஆ, ஆ எல்லாருக்குமே ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கு டாடி. அதனால வரும். நான் கிளம்புறேன் அப்படின்னு இனியா சொல்ல, ஓ! இரும்மா, இருமா. சரி, நீ இன்னைக்கு காலேஜ் பஸ்லலாம் போக வேண்டாம். நான் உன்ன டிராப் பண்றேன். எனக்கும் கொஞ்சம் வேலை இருக்கு அங்க. அப்படியே உன்ன அங்க நான் டிராப் பண்ணிட்டு வேலைய பார்க்க போறேன். அப்படின்னு கோபி சொல்ல, இனியாவுக்கு பயங்கரமான அதிர்ச்சி. உடனே சுதாரிச்சுக்கிட்டு, இல்ல டாடி, பரவால்ல டாடி. நானே போய்க்கிறேன்னு இனியா பதட்டமா சொல்ல, ஏம்மா? நான் தானே கூப்பிடுறேன். என் கூட வர பிடிக்கலையா உனக்கு? அப்படின்னு கோபி கேட்க, ஆ பிடிக்கும் தான். அப்படின்னு இனியா சொல்ல, அப்புறம் என்ன? வா போகலாங்கிறாரு கோபி. இல்ல டாடி, உங்களுக்கு எது கஷ்டம்? அப்படின்னு இனியா கேட்க, சொல்றேன்ல காலேஜ் பக்கத்துல தான் எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு. உன்னை டிராப் பண்ணிட்டு நான் அப்படியே பார்த்துட்டு வந்துடுறேன். வா அப்படின்னு கோபி கூப்பிட, எப்படிதான் இந்த பிரச்சனையில இருந்து தப்பிக்கிறது அப்படின்னு இனியா அதிர்ச்சியோட முழிச்சுக்கிட்டு இருக்க. கிச்சன்ல இருந்து பாக்யாவும் செல்வி இத பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஆ டாடி, எனக்கு சப்ஜெக்ட்ல கொஞ்சம் டவுட் எல்லாம் இருக்கு. காலேஜ் பஸ்ல போனா அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்குவேன் அப்படின்னு இனியா சொல்ல, அதெல்லாம் நீ காலேஜ்ல உட்கார்ந்து சாவகாசமா கேட்கலாம். இப்ப வான்னு ஸ்ட்ரிக்ட்டா சொல்றாரு கோபி. சரி, பேக்க கூட நான் தூக்கிட்டு வரேன்னு கோபி கேட்க, ஆ டாடின்னு எப்படியாவது தவிர்க்கறதுக்கு ட்ரை பண்றாங்க இனியா. இனியாம்மா, அப்பா தான் டிராப் பண்றேன்னு சொல்றேன்ல, டாடி டிராப் பண்றேன் வா, குடு அப்படின்னு பேகுக்காக கைய நீட்ட, பேக்க வேற வழி இல்லாம கழட்டி குடுக்குறாங்க இனியா. சரி வா போலாமான்னு கேட்க, அப்படின்னு அரை மனசா தலையாட்டுற இனியா கிட்ட, சரி வா கிளம்பு வா, போலாம் வான்னு கோபி கூட்டிட்டு போக, அப்பா அண்ணம்மா அநியாயத்துக்கு ரொம்ப நல்லவர் ஆயிட்டாரு போல அப்படின்னு எழில் கேட்க, அவரு தானே, ஆயிட்டாரு அப்படின்னு பாக்யா சொல்ல, எழில் தம்பி, அவரு நல்லவரா இருந்தாலும் சரி, அவரு நல்லவரா இல்லைனாலும் சரி, கஷ்டம் உங்க அம்மாவுக்கு தான் அப்படின்னு செல்வி சொல்ல, ஏங்கா அப்படி சொல்றீங்க அப்படின்னு எழில் கேக்குறாரு. இவ ஒருத்தி எப்ப பார்த்தாலும் இப்படிதான் ஏதாவது உளறிக்கிட்டு இருப்பா. நீ காஃபி சாப்பிடுறா, நீ இத அப்படியே கிளீன் பண்ணு, சீக்கிரம் முடி வா போலாம் அப்படின்னு பாக்யா சொல்லிட்டு இருக்காங்க. கோபி கார்ல இனியா உட்கார்ந்துருக்க டிரைவ் பண்ணிட்டு இருக்காரு. இனியா பயங்கர தவிப்போட இங்கேயும் அங்கேயுமா பாத்துக்கிட்டு வர, கோபி அதை நோட் பண்ணிட்டே வராரு. கொஞ்ச தூரம் போயிட்டு இருக்க இனியாம்பான்னு கூப்பிட, சொல்லுங்க டாடிங்கிறாங்க இனியா. என்னடா செல்லம், ஏதோ ஒரு மாதிரி டென்ஷனாவே இருக்க மாதிரி இருக்கு. என்ன விஷயம்னு கோபி கேட்க, இல்லையே. ஆ ஆமா டாடி, கொஞ்சம் லைட்டாங்கிறாங்க இனியா. லைட்டா என்ன டென்ஷன் உனக்குன்னு கோபி கேட்க, ஆ ஸ்பெஷல் கிளாஸ்க்கு டைம் ஆயிடுச்சுல்ல அப்படின்னு இனியா சொல்ல, வாட்சத் கையில திருப்பி பாக்குற கோபி. கிளாஸ் எத்தனை மணிக்குன்னு கேக்குறாரு. 8 o'clock டாடி அப்படின்னு இனியா சொல்ல, 7:30 தானே ஆகுது, இன்னும் நிறைய டைம் இருக்கு, அதுக்கு முன்னாடியே போயிடலாம், ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே போயிடலாம், டோன்ட் வரிங்கிறாரு கோபி. ஓகே டாடி அப்படின்னு இனியா தவிப்பா உட்கார்ந்துட்டு இருக்க. ஏமா, ஸ்டடீஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்குன்னு கேக்குறாரு கோபி. நல்லா போகுது டாடி அப்படிங்கிற இனியா மொபைல் எடுத்து ஏதோ பண்ணிட்டு இருக்க. வண்டி ஓட்டுற கோபி இனியா தன்ன ஒரு பார்வையும் அங்க ஒரு பார்வையுமா இருக்கிறத கவனிச்சுட்டு, என்ன யார் கூட சேட்டிங்னு கேட்டுடுறாரு. இனியாவுக்கு தூக்கி வாரி போடுது, இருந்தாலும் சமாளிச்சுக்கிட்டு, ஃப்ரெண்டோட பேசிட்டு இருக்கேன் டாடி அப்படிங்க. ஃப்ரெண்டு கூடயா? பேசு 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 அப்படிங்கிற கோபி கவனிச்சுக்கிட்டே வர்றாரு. டாடி இங்கேயே நிறுத்திருங்க இனியா சொல்ல, என்ன இங்கேயா, எங்க அப்படிங்கிறாரு கோபி. இங்கேதான்ப்பா அப்படின்னு இனியா சொல்ல, கோபி காரை நிறுத்த, நான் இங்கேயே இறங்கிக்கிறேன் டாடி அப்படின்னு இனியா இறங்க போக, இங்கேயா, இங்க எதுக்கு இறங்குற, காலேஜ்னு வரலையே அப்படின்னு கோபி கேட்க, ஸ்டேஷனரி ஷாப் போயிட்டு அப்படியே காலேஜுக்கு போய்க்கிறேன் அப்படின்னு இனியா சொல்ல, ஸ்டேஷனரி ஷாப்பா, என்ன இனியாமா நீ சின்ன குழந்தையா, ஸ்டேஷனரி ஷாப் இந்த ஐட்டம்லாம் நீ முன்னாடியே வாங்கியிருக்கலாம்ல அப்படின்னு கோபி கேட்க, மறந்துட்டேன் டாடி அப்படின்னு இனியா சொல்ல, பெருமூச்சு விடுற கோபி, ஓகே நான் வெயிட் பண்றேன், நீ போய் வாங்கிட்டு வாமாங்கிறாரு. போ, இல்ல நான் உன் கூட வரட்டுமான்னு கோபி கேட்க, ஐயோ எப்படிடா இங்க இருந்து தப்பிச்சு போறதுன்னு தவிக்கிற இனியா. எதுக்கு டாடி, நானே போய்க்கிறேன் அப்படின்னு சமாளிக்க, இட்ஸ் ஓகேடா நான் வெயிட் பண்றேன், நீ போய் வாங்கிட்டு வா அப்படின்னு கோபி சொல்ல, ஆ அதுல டாடி, அங்க என் ஃப்ரெண்டு வேற வெயிட் பண்றா, அவகிட்ட பேசிக்கிட்டே நான் அப்படியே ஜாலியா நடந்து போயிருவேன் அப்படின்னு இனியா சொல்ல, அப்ப இங்க இருந்து நடந்து போக டைம் ஆகுமே, கிளாஸ்க்கு லேட் ஆயிடுமேங்கிறாரு கோபி. அது பாத்துக்கலாம் டாடி அப்படின்னு இனியா சொல்ல, என்ன இனியாமா, ஸ்பெஷல் கிளாஸ்க்கு லேட் ஆயிடும்னு சொல்லிதான் நீ சாப்பிடாமயே வீட்ல இருந்து கிளம்பின. இப்ப கூட கிளம்பும்போது டைம் ஆச்சுன்னு சொன்ன. இப்ப என்னடான்னா ஃப்ரெண்டு கூட ஜாலியா பேசிட்டு போறேன்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்னு கோபி கேட்க, இப்பெல்லாம் நீங்க அம்மாவை விட அதிகமா கொஸ்டின் கேக்குறீங்க டாடி அப்படின்னு இனியா சலிப்பும் எரிச்சலுமா சொல்ல, வாட் அப்படிங்கிறாரு கோபி. இத கொஞ்சம் கூட கண்டுக்காத இனியா கார் கதவை திறந்து கீழே இறங்க. ஏய் இனியாமா இனியா அப்படின்னு கூப்பிட்டுட்டு இருக்க. இறங்குற இனியா கதவை சாத்திட்டு, நான் ஸ்டேஷனரி ஷாப் போயிட்டு
காலேஜுக்கு போய்க்கிறேன். கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிக்கிறேன். நீங்க கிளம்புங்கன்னு கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டா சொல்ல, ஆர் யூ ஷூர்ங்கிறாரு கோபி. ஷூர் டாடின்னு எரிச்சலா இனியா சொல்ல, காசு இருக்கான்னு கேட்கிறாரு கோபி. அதெல்லாம் இருக்கு. ஆ கிளம்புங்க டாடி அப்படின்னு இனியா சொல்ல, முதல்ல நீ கிளம்பு நான் போய்க்கிறேங்கிறாரு கோபி. நான் போறேன் நீங்க போங்க அப்படின்னு இனியா எரிச்சலா மடக்கிக்கிட்டு சொல்ல, ஓகே சரி அப்படிங்கிற கோபி கார் எடுத்துட்டு அந்த பக்கம் கிளம்ப, அப்படியே பரிதவிக்கிற இனியா மொபைல கால் பண்றாங்க. ஆகாஷ் போன் அட்டெண்ட் பண்ண 2 மினிட்ஸ் ஆகாஷ் நான் வந்துடுறேங்கிறாங்க இனியா. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவர் உட்கார்ந்துருக்காரு. போற மாதிரி போய் கொஞ்ச தூரத்துல காரை நிறுத்திட்டு கோபி திரும்பி வர்றாரு. அதுக்குள்ள இனியா அந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள நுழைஞ்சு ஹாய்னு சொல்லி ஆகாஷ்க்கு எதிரில உட்கார்றாங்க. அங்கிள் போயிட்டாரான்னு ஆகாஷ் கேட்க, போயிட்டாரு அப்படின்னு இனியா சொல்ல, கோபி அப்படியே தேடிக்கிட்டு வந்துட்டு இருக்காரு. இனிமே இப்படி அடிக்கடி மீட் பண்றத கொஞ்சம் கம்மி பண்ணணும் அப்படின்னு ஆகாஷ் சொல்ல, குறைச்சுக்கலாம் ஆனா ஸ்டாப் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற இனியா, இந்தா நீ கேட்ட புக்குன்னு ஒரு புக்கை நீட்டுறாங்க. தேங்க்ஸ் இனியா நம்ம பாக்குற ஆகாஷ் புக்கை பார்த்துட்டு, ரொம்ப தேங்க்ஸ் இனியா அப்படின்னு சொல்ல, என்ன பார்த்தா வர்ற சந்தோஷத்தை விட உனக்கு புக்கை பார்த்தா சந்தோஷம் அதிகமா இருக்குல்ல அப்படின்னு சொல்லி இனியா சிரிச்சிட்டு இருக்க. தேடிக்கிட்டு வர்ற கோபி ஸ்டேஷனரி ஷாப்னு சொன்னா இங்க ஸ்டேஷனரி ஷாப்பே காணோம், வேற எங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே தேடிட்டு வரவரு அந்த ரெஸ்டாரண்ட்டை பார்த்துட்டு உள்ளர வர்றாரு. உள்ளர வர்றவரு அங்க இனியா பயங்கரமா சிரிச்சு சிரிச்சு அந்த பையன்கிட்ட பேசிட்டு இருக்கத பார்த்து அப்படியே அதிர்ந்து போய் நிக்க, எதேச்சியா திரும்புற இனியா அவரை பார்த்து அப்படியே அதிர்ந்து போறாங்க. அப்படியே அவங்க முகமெல்லாம் வெளிரி போய் அப்படியே உறைஞ்சு போய் கோபியை பார்க்க, திரும்பி பாக்குற ஆகாஷ் அப்படியே அதிர்ச்சியோட கோபியை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இனியா செம்மையா மாட்டிக்கிட்டாங்க. என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.